அடுத்ததாக தனுர் ராசிக்காரர்கள். இந்த 4 மாத வக்கர பெயர்ச்சியில சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையா இவங்கள பார்க்குறாங்க. இவங்க எந்தெந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்கணும்? எது பாசிட்டிவா நடக்கும்? ஒருவேளை அங்கேயே அவங்களுக்கு சனி பகவான் ஜனன கால ஜாதகத்துல இருக்காங்க அப்படின்னா, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? இப்போ வந்து நமக்கு தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டோம். தனுசு ராசி, தனுசு லக்னம் 2மே. அப்ப 2மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெருப்பு ராசியா தான் வருது. அப்ப நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லும்போது, தனு உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்ல வக்ரமா இருக்காரு. அப்ப 4ஆம் இடம் அப்படின்னு சொல்றது தாய் ஸ்தானம், ம். வீடு, வண்டி, வாகன ஸ்தானம். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா கிடைக்காது. எல்லாமே வர மாதிரியே இருக்கும். முடியிற மாதிரியே இருக்கும். ஆனா எதுவுமே முடியாது. ஆனா வக்ரமா இருந்த பிறந்த கால ஜனன ஜாதகத்தில் லக்னம் சரி ராசி, தனுசு ராசியோ, தனுசு லக்னத்திலேயோ வக்ரமா சனி பகவான் இருந்தாருன்னா, இப்ப அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இல்ல, வக்ரம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப எல்லாமே இன்னும் கொஞ்சம் டிலே ஆக போகுது. எல்லாமே லேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் இவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான். அம்மாவுக்கும் இவங்களுக்கும் நெறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது நம்ம தாய் ஸ்தானம்னு சொல்லிடுறோம். அப்ப அடிக்கடி வாகனங்கள் பழுதாகிறது, பாதியிலேயே நின்னுடுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து நடக்கும். அது மாதிரி இருந்தாலும் கூட, தனுசுக்கு வந்து 2ஆம் இடமா சனி பகவான் வராரு. 2க்கும் 3க்கும் உடையவரா வருவாரு. அப்ப 2, 3 அப்படின்னு சொல்லும்போது, தனம், குடும்பம், வாக்கு எல்லாமே 2ஆம் இடம். 3ன்றது முயற்சி ஸ்தானம், முயற்சி. வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம் எல்லாமே 3ஆம் இடமா வருது. அப்போ இதையெல்லாம் இவங்க வந்து எந்த ஒரு வேலையுமே கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது, அதுல கண்டிப்பா அவரு சக்சஸ் குடுப்பாரு. அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இவங்க எந்த வேலைய செய்தாலும், அதையே அ அது மேல சிந்தனை வச்சு, அவங்க கவனச்சிதறல் இல்லாம பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இவங்களால வெற்றி அடைய முடியும். ஏன்னா தனுசு வந்து குருவோட வீடு. அதனால குருவும் இன்னொரு குரு வீட்ல தான் சனி ஆமா. பகவான் உட்கார்ந்திருக்காரு. வீடு கண்டிப்பா. இந்த குடுத்தவரே குரு. குருலேருந்து ஆமா. அதனால அவர் இவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாரே தவிர, பெரிய அளவுக்கு தொந்தரவு தர மாட்டார். ஓகே. இப்ப சில பேருக்கு அதே லக்னமா இருக்கும். தனுர் லக்னமா இருக்கும். அங்கேயே சனி இருக்காங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் பாவமா இருக்கும். தனுசு ராசி. அங்க இருக்காங்க. இப்போ 1, 12 அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, 12 மறைவு ஸ்தானத்துல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? லக்னத்திலேயே சனி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெட்ரோகிரேட் எந்த மாரி விஷயங்கள் தரும்? 12ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது, 12ஆம் வீட்ல சனி இருந்தாலுமே, இந்த வீட்டு பலனையும் செய்யும், அந்த வீட்டு பலனையும் செய்யும். 2 வீட்டு பலனையும் தான் அது செய்யும். ஏன்னா ம். ரெட்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னாவே, ஒரு கட்டத்துல நம்ம 30 டிகிரி கணக்கு பண்றோம். அதே மாதிரி அடுத்த கட்டத்துல இருந்து இதிலிருந்து ஒரு 15 டிகிரி, அதிலிருந்து ஒரு 15 டிகிரி. அப்போ அந்த மிடில்ல என்ன வருதோ, அதுக்குண்டான பலன், அது என்ன நட்சத்திரமோ, அது அவங்களுக்கு எந்த பாவமோ, அந்த பாவம் சார்ந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பா குடுக்கும். குடுக்காம போகாது. பிரச்சனைகளையும் கண்டிப்பா குடுக்கும். ஆனா, தாங்குற அளவுக்கு குடுக்கும். ரொம்ப ஏன்னா அது குரு வீட்லயே இருக்கிறதுனால, அது வந்து பெரிய பிரச்சனை அப்படின்றது வராது. ஓகே. லக்னத்துல பொதுவாவே சனி பகவான் இருந்தார் அப்படின்னாவே, செல்ஃபிஷ் அதிகமா இருக்கும். எல்லாமே என்து, 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 என்னோடதுன்னு பெருமை பேசியே அவங்கள அவங்களே கெடுத்துக்குவாங்க. ம். இப்ப சில பேருக்கு இப்ப 4வது இடம் தாய் ஸ்தானம்னீங்க. இப்ப மாமியார், அம்மா 2 பேரையும் நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல தான் வைக்கிறோம். இவங்களுக்கான ஆரோக்கிய கேடு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? இந்த 4 இப்ப வந்து மாதங்கள் அவங்க ரெட்ரோகிரேட்ல? வந்து 10ஆம் பார்வையா அவங்க வந்து 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்த பார்ப்பாங்க. ம். அப்ப நீங்க சொன்னது மாமியார் அப்படின்றது 10ஆம் இடம். ம். 4ஆம் இடம் வந்து தாயார் இடம். அப்ப அந்த பார்வையா பார்க்கும்போது, அந்த கிரகம் ரெட்ரோல தான் இருக்கு. அதனால உங்களுக்கு நோய் வரும். சரியா போயிடும். ரெட்ரோன்னா சரியாகிறது மறுபடியும். சரியே ம். ஆகாது அப்படின்ற மாதிரி கிடையாது. ரெட்ரோன்னா வந்ததே திரும்ப திரும்ப வரப்போகுது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். அதே ஹெல்த் இஷ்யூஸ் இப்ப மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான செலவு பண்ண போறாங்க. அவ்வளோதான். ஆனா இது சரியாயிடுமான்னா, கண்டிப்பா சரியாயிடும். அந்த கண்டிப்பா. மாதிரி தான் வரும். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் மற்றும் கோவில் பரிகாரம். இந்த 4 மாதங்கள் இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்டின்னா என்ன? இங்கே மூல நட்சத்திரம் அப்படின்றது தான் இங்க ஆரம்ப நட்சத்திரமே இருக்கு தனுசு ராசியில. அப்ப மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துல பிறந்தவர் ஆஞ்சநேயர். அதனால இங்க இது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து ரொம்ப நல்ல பலன்களை தரும். ஸ்ரீராம ஜெயம் எழுதி நீங்க வந்து கோவில்ல மாலை கட்டி போடலாம். சுந்தரகாண்டம் படிக்கலாம். சுந்தரகாண்டம் வந்து விடாம 48 நாள் படிக்கும்போது, நீங்க எத கேட்கிறீங்களோ, அத படிக்கும்போது ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்துடுவாரு. சுந்தரகாண்டம் படிக்கும்போது, உங்களோட சேர்ந்து உங்களுக்காக அவரும் ப்ரே பண்ணி உங்களுக்கு வேண்டியத அவரே கேட்டு வாங்கி குடுப்பார். ஏன்னா சனி பகவான் வந்து பிடிக்காதவங்க 2 பேரு தான். ஒண்ணு ஆஞ்சநேயர், இன்னொரு பிள்ளையார்.
இவங்க 2 பேரு தான். அதனால இந்த இடத்துல பார்க்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ நீங்க வந்து கோவில் வழிபாடு சொல்லிட்டீங்க. தனுர் ராசி லக்னக்காரர்களுக்கு. வாழ்வியல் பரிகாரம்னா என்ன அவங்க ஃபாலோ பண்ணலாம்? இப்ப வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி, காற்று ராசியா இருக்கு. அப்ப காற்று அப்படின்னு சொல்லும்போது, புல்லாங்குழல தான் காற்று உள்ள போயிட்டு வெளியே வருது. ஆமா. அப்ப அந்த காற்று ராசிய வந்து நீங்க அந்த புல்லாங்குழல் வாங்கி நீங்க அது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அது தானமாவும் குடுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க புத்தகம் கூட ஏன்னா அது புதனோட வீடா இருக்கு. அதனால புத்தகம் கூட நீங்க வாங்கி குடுக்கலாம். அதுல கூட ஒரு நல்லது. வாழ்வியல் பரிகாரம்னா, இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, இதுலயே நம்ப தனுசு ராசி அப்படின்றது 2ஆம் இடம், 3ஆம் இடமே நம்ப சொல்லியிருப்போம் இதுலயே. அதுபடி பார்த்தீங்கன்னாவே, நீங்க வந்து இந்த புக்கு எழுதுறது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அது எல்லாமே. பலூன் வந்து வாங்கி குடுக்கலாம் சின்ன ம். பிள்ளைங்களுக்கு. சின்ன அதையுமே குழந்தை. வந்து வாங்கி குடுத்துட்டு, அது வெடிச்சாங்கன்னா கூட காத்து வெளியே போகுது. அது ஒரு அதாவது ஊதி சந்தோஷம். அத வெடிக்கிறது. ஆமா. நம்மளோட கர்மா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் பண்ணலாம். எளிமையான ஒரு விஷயம். என்ன நம்ம டெய்லி லைஃப்ல ஈஸியா பண்ண முடியும். சின்ன ஒரு புல்லாங்குழல் வாங்கி குழந்தைகளுக்கு குடுக்கலாம். கிஃப்ட்டா குடுக்கலாம். பலூன் மியூசிக் வாங்கி கேட்கலாம். உடைக்கலாம். மியூசிக் மியூசிக். நல்ல ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம காற்று ஆமா. ராசின்னா மியூசிக் சொல்லியிருக்கேன். அப்போ காற்று அப்படின்னா இவங்க அடிக்கடி இவங்களே கூட புல்லாங்குழல் ஆ. வாசிக்கிறதோ, ஏதோ ஒரு மியூசிக்க கேட்கறதோ, இல்ல ஒரு இசைக்கருவிய இவங்களே இசைக்கிறதோ, அதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு உள்ள கர்மா கண்டிப்பா குறையும்.